ஹாய் டீச்சர்ஸ். எவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம் படிக்கலாமா? இல்லை 10 மணி நேரம் படிக்கலாமா? இவ்வளோ நேரம் படித்தா போதுமா? அவ்வளோலாம் படிக்கவே வேணாம். நீங்கள் எவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு நாளைக்கு எத்தனை பக்கத்தை படிக்கணும்னு சொல்லி நீங்கள் டிவைட் பண்ணி படிச்சிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், ஈஸியாக ஒரு யூனிட்டை கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் பிஜிடிஆர்பியோ யூஜிடிஆர்பியோ படிக்கிறவங்கள்ட்ட கண்டிப்பான முறையில் மெட்டீரியல்னு ஒன்று வச்சுருப்பீங்க. இல்லைன்னா நெட்டில் டவுன்லோட் பண்ணிப்பீங்க. ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும். அதிகபட்சம் ஒரு 300 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன். ஒரு நாளைக்கு 10 பக்கம்னாலும் 30 நாளில் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு 3 யூனிட்டை கையில் எடுத்துக்கோங்க. திங்கள், புதன், வெள்ளி இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு நான் 10 பக்கம் படிக்கணும். 10 பக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 மணி நேரம் போதுமா, 1.5 மணி நேரம் போதுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிறங்க. நீங்கள் காலையில் ஒரு ஒரு 5 பக்கமும், நைட்டுக்கு ஒரு 5 பக்கம் மட்டும் படிங்க. 5 பக்கம் 5 பக்கம் மட்டுமே படித்து வெறும் 10 பக்கத்தை ஒரு யூனிட்டில் ஒரு நாளைக்கு படிச்சிருங்க. அதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆன் த ஸ்பாட்டில் நோட்ஸ் எடுத்துருங்க. திரும்ப நீங்கள் அந்த மெட்டீரியலை தொட்டு அந்த பக்கத்தை திரும்ப படிக்கணுங்கிற மாதிரி எடுத்துடாதீங்க. தெளிவான முறையில் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்குங்கிற பேரில் அப்படியே காப்பி பண்ணாதீங்க. எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முறையில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா, ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு 3 யூனிட்டை ஒரே மாதத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். நான் அப்படி தான் படித்தேன். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் மணிக்கணக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மூளைக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையை கொடுத்துருவீங்க. பக்கங்களை மட்டும் பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் படிச்சிடலாம். அப்புறம் ஒரு தடவை இன்றைக்கி ஒரு யூனிட்டை முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு புது யூனிட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே படித்ததை கண்டிப்பான முறையில் ரீகால் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 10 பக்கம் படித்தேன், 2 நாள் கழித்து அந்த யூனிட்டை எடுத்தேன்னா அப்படி படிக்காதீங்க. எப்படியோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கத்தை முடிக்கணும் அப்படிங்கிற முறையில் மட்டும் படிங்க. ரொம்ப ரொம்ப தாராளமாக படிச்சிடலாம். ஏன்னா நைட்டுக்கு ஒரு 5, காலையில் ஒரு 5. நீங்கள் படித்து முடிக்கிறீங்களா? படித்து முடித்த உடனே நீங்கள் எடுத்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாய்ஸ் நோட் போட்டுருங்க. வாய்ஸ் நோட் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, கைப்பட எழுதியிருப்பீங்க. அதை உங்கள் வாயாலே சொல்லும்போது காது கேட்கும். அப்போ நீங்கள் படித்தது எந்த சூழ்நிலையும் மறக்காது. இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான படிக்கிற முறையாக இருக்கும். யாராவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.